இந்த மூளை நரம்பியல் நிபுணருக்கு அடையாளம் 10 ரூபாய் மருத்துவர். 39 வயதில் திடீரென்று நரம்பு நோய் தாக்க 2 கால்களும் செயல் இழந்தன. வாழ்க்கை முடிந்ததென முடங்கி கிடந்த ஆறுமுகத்தை நீங்கள் மீண்டு வரணும் டாக்டர் என்று மக்கள் உற்சாகப்படுத்த தட்டு தடுமாறி சக்கர நாற்காலியில் அமர்ந்தார் டாக்டர் ஆறுமுகம். எழுச்சியாக மீண்டெழுந்து தன் கிராமத்து மக்களுக்காக சகல வசதிகளோடு ஒரு மருத்துவமனையை கட்டி எழுப்பினார். காசு வாங்காத மருத்துவருக்கு கடன் தர முடியாது என்று வங்கிகள் மறுத்தன. அதற்காகவே 10 ரூபாய் பதிவு கட்டணம் என்று தொடங்கியவருக்கு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அதுவே இயல்பாகிவிட்டது. குமரி மாவட்டம் தலக்குளத்தில் 100 படுக்கைகளோடு விரிந்து கிடக்கும் இவரது மருத்துவமனைக்கு மாநிலம் கடந்தும் மக்கள் வருகிறார்கள். மருத்துவம் என்பது பணம் பார்க்கும் தொழில் அல்ல, மகத்தான சேவை என்கிற இந்த மனிதநேயரின் வாழ்க்கை எல்லோரும் படிக்க வேண்டிய பாடம். மகத்தான மனிதநேயர் மருத்துவர் திரு ஆறுமுகம் அவர்களை அன்போடு கிடைக்கிறோம். பல்லாயிரம் கோடி கொட்டக்கூடிய அந்த மருத்துவ துறையில் கடைசி வரைக்கும் 10 ரூபாய் மட்டுமே அடம்பிடித்து வாங்குற இவர் சக்கர நாற்காலி அல்ல, சாதனை நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவர் நல்ல கைத்தட்டல் தாங்க டாக்டருக்கு. டாக்டர், இது உங்களுக்கான தருணம். உங்களுடைய மன ஓட்டத்தை பதிவு பண்ணலாம். தலக்குளம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்து பள்ளி படிப்பு படிக்கும் வரை அந்த ஊரிலே ஒரு பஸ் வசதி கூட இல்லை. அந்த நிலைமையான ஒரு சின்ன கிராமத்திலே என்னுடைய தந்தையினுடைய ஆசைக்கு அங்க நம்முடைய ஊரில் ஏதாவது ஒரு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று கூறியதற்கிணங்க அதை மருத்துவமனையை அமைத்து அதை நல்ல முறையில் நடத்தி வருகிறோம். அதாவது என்னுடைய தந்தை கூறுவார், நோயாளி கஷ்டத்தில் வரும்பொழுது அவர்கிட்ட நீ கன்சல்டிங் ஃபீஸ் இன்னும் வாங்கிறது தேவையில்லை, உன்னுடைய திறமையை வச்சு நீ டயக்னோஸ் பண்ணுற, அதுக்கு ஃபீஸ் வாங்காத, மருந்து கொடுக்குற மருந்துக்கு பணம் கட்டிட்டு போகிறாங்க, நீ கன்சல்டிங் ஃபீஸ் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு கட்டளையிட்டார். அவருடைய விருப்பத்திற்கிணங்க நாங்கள் அந்த மருத்துவமனை ஆரம்பிக்கும் பொழுது அது கழிந்த 30 வருடங்களாக நல்ல முறையிலேயே அதை நடைபெற்று வருகிறது. அதனோடு சேர்ந்து நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய ஒரு உதவியால் எங்களுக்கு ஒரு நர்சிங் கல்லூரி, நர்சிங் பள்ளி ஆகியவை நம்முடைய அரசு அதற்கான அனுமதி தந்து அதுவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஏழை நோயாளிகளுக்கு நாம் கன்சல்டி ஃபீஸ் வாங்காமல் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு 10 ரூபா கட்டுவாங்க. அது 15 நாட்களுக்கு அவர்கள் வருவதற்கு அதுவே போதும். மருந்து என்ன எழுதி கொடுக்குறோமோ வாங்கிவிடுவாங்க. சிலவங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டு வெளியே போய் வாங்குறம்பாங்க, சரின்றுவோம். அது கடவுளவர்களால் சிறந்த முறை நடைபெற்று வருகிறது. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எனக்கு எப்பொழுதுமே அவரை பற்றி ஒரு 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 சிறந்த எண்ணமும் ஒரு எட்டி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஏனென்றால் அவர் மாரத்தான் மக்கள் ஹெல்த்தாக இருக்கணும்னு ஹெல்த் மினிஸ்டர் மாரத்தான் ஓடுவது எனக்கு ரொம்ப ஒரு 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 ஆச்சரியத்தை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். எங்கே மாரத்தான் நடந்தாலும் நம்முடைய அமைச்சருடைய பேர் இருக்கிறான்னு தான் நான் தேடி பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு அமைச்சராக இருக்கும் நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு அமைச்சர் கையில் இந்த விருது கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விகடன் குழுமமானது இத்தகைய சேவைகளை தேடி பிடித்து கண்டுபிடித்து எங்கேயோ ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு குக்கிராமத்தில் இருந்த என்னை இங்கு இந்த மேடைக்கு வரவழைத்து எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுத்து பாராட்டியதற்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். ஒவ்வொரு பூக்களும் சொல்லுகிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே என்ற ஒரு வரியை நாம் நினைத்து சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும். அதற்கான வல்லமை இறைவன் தர வேண்டும் என்று வணங்கி கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு முறை விகடன் குழுமத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
மருத்துவர் அவர்களை பாராட்டி மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் வழங்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்து சிறப்பித்தமைக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக மருத்துவர் ஆறுமுகம் அவர்களுக்கு இந்த விருது வழங்குகிற இந்த வாய்ப்பு என்பது என் வாழ்நாளில் எனக்கு எத்தனையோ அரும்பெரும் வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் இது ஒரு மிக சிறப்பான வாய்ப்பு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமதிப்பிற்குரிய ஆறுமுகம் அவர்கள் குறித்து ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு மிக சிறந்த மனிதநேய மருத்துவர் என்கின்ற வகையில் தன்னுடைய கடமை ஆற்றி வருகிறார். தமிழகத்தில் இவரை போன்றவர்கள் ஒரு சிலர் மட்டுமே, ஓரிரண்டு பேர் மட்டுமே இந்த நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் மிக இருக்காது. வட சென்னையில் ஜெயச்சந்திரன் என்கின்ற ஒரு மருத்துவர் 5 ரூபாய் மருத்துவர் என்கின்ற வகையில் அவர் ஒரு மிக சிறப்பான வகையில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இன்று அவர் நம்மிடையே இல்லை. அந்த வகையில் அவரை தொடர்ந்து மருத்துவர் ஆறுமுகம் அவர்கள் ஒரு மனிதநேய உணர்வோடு இந்த மகத்தான காரியத்தை மருத்துவத்துறையில் ஆற்றி கொண்டிருப்பது என்பது மகத்தானது. அவருடைய தொண்டு சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.